படம் நடிச்சு காசு சம்பாதிக்கலாம்னு சினிமாக்குள்ள வந்தா இவங்க டைம் பாஸ்க்கு சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி டைம் பாஸ்க்கு சினிமாக்குள்ள வந்த நடிகர்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது உதயநிதி. இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இவங்க குடும்பமே ஒரு பணக்கார குடும்பம். அப்ப வந்து அவங்க தாத்தா வந்து சிஎம்மா இருந்தாரு. இப்ப வந்து அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவர் வந்து காசு சம்பாதிக்கவா சினிமாக்குள்ள வந்திருப்பாரு? டைம் பாஸ்க்கு தான் சினிமாக்குள்ள வந்திருப்பாரு. அப்படி சினிமாக்குள்ளே வந்து சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. ஓகே கண்ணே நம்பாதே, நெஞ்சுக்கு நீதி, கண்ணே கலைமானே அப்படின்னு சொல்லி சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் நான்லாம் படமெல்லாம் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போயிட்டு இப்ப டெப்டி சிஎம்மா ஆயிட்டாருங்க. யாரா நீ? யாரு? பார்த்தா என் தளபதிடா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லெஜண்ட் சரவணா. இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 54 வயசு ஆகுதுங்க. இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 6500 கோடி வருதாமாங்க. ஒரு மாசத்தோட டேர்ன் ஓவர்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு 200 கோடி வருதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு டைம் பாஸுக்கு, அதாவது ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினப்பில் தான் சினிமாக்குள்ளே வந்தார். அப்படி சினிமாக்குள்ளே வந்து தி லெஜண்ட்னு சொல்லி ஒரு படம் நடித்தாங்க. அந்த படம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அவரோட ஃபேஸை வச்சு நிறைய கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட அசையாத மனுஷன் அவங்க ஃபேஸில் சில மாற்றங்கள்லாம் பண்ணி மறுபடியும் ஒரு வெறித்தனமான கம்பேக்கை கொடுத்துருக்காருங்க. இப்போ வந்து அவர் ஒரு நியூ லுக்கில் ரெண்டாவது படத்துக்கு டைரக்டர் செந்தில்குமார் கூட ஒரு கூட்டணி போட்டிருக்காருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விஜய் வசந்த். சில பேத்துக்கு வந்து இவர் யாருன்னு இன்னும் தெரியாமே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இவர் தான் அந்த வசந்த் அண்ட் கோவோட ஓனர் வசந்த் இருக்காரு இல்லைங்க, அவங்களோட பையன் தான் இவர், விஜய் வசந்த் இவர் பேரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவங்க சினிமாக்குள்ள வந்து தான் காசு சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை, அங்கேயே காசு மேல கொட்டி கிடக்குது. இவங்களுக்கு சவுத் இந்தியால கிட்டத்தட்ட 96 பிரான்ச் இருக்குதாமாங்க. அதுல வந்து 4000 கோடிக்கு மேல வசூலாகுதாமா. அப்படி இருக்கப்பயும் இவர் சினிமால வந்து சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. நாடோடிகள், கனிமொழி, நண்பன் அப்படின்னு சொல்லி சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காருங்க. பார்க்க போறது நடிகர் ஜீவன். இவர் ஒரு காலத்துல சினிமால கொடிகட்டி பறந்த நடிகர்னே சொல்லலாங்க. இப்ப ஆள் அட்ரஸ் எல்லாமே போயிட்டாரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவர் நடிச்ச சில படங்கள்லாம் ஹிட் கொடுத்துருக்காருங்க. நான் அவனிலை படம், திருட்டு பயலே படம், தோட்டா, இந்த படத்துல எல்லாம் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அப்புறம் அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆமாங்க. ஆனா அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் எல்லாம் கிடைக்கல. ஆனா அவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும் தெரியும். இப்படி இருக்கிறப்ப அவர் சினிமாக்கு வந்து தான் காசு சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. என் பேர் அண்ணாமலை. மண்ணு திங்கிற உடம்புடாது, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும்டா. அடுத்ததா பாத்தீங்கன்னா விஷால். இவரோட அப்பா பேர் பாத்தீங்கன்னா ஜி.கே. ரெட்டி. இவர் வந்து ஒரு ஆர்மி பர்சன் தாங்க. அதுல வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்க பணத்தை வச்சு ஒரு 2 படத்தை எடுத்தாங்க. ஐ லவ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு படம், இன்னொரு படம் வந்து மகாபிரபுன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. இந்த 2 படமே ஃபிளாப் ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசை வச்சு ஒரு மார்பிள் பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் வேற லெவல்ல போயிடுச்சு. அதுல வந்து மனுஷன் நல்லா காசு சம்பாரிச்சிட்டாருங்க. சரி, இந்த காசை வச்சு நம்ம விஷாலை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த ப்ரொடக்ஷன்ல விஷாலை வந்து நடிக்க வச்சாங்க. அப்படியே நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்புறம் விஷாலே வந்து சொந்தமா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. மொத்தத்துல தன்னோட சொந்த ப்ரொடக்ஷன்லயே நடிச்ச பெருமையை விஷாலியே சேரும். கோயில்ல தேங்காய் 2 வெட்ட தெரியுதுல, சாம்பாருக்கு பூஸ்திகா துணி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.